जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनंदन व्रज जनरंजना यशोदनंदन व्रज जनरंजना यशोदनंदन व्रज जनरंजना यमुना लीला वनचारी यमुना लीला वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण
Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Rama Jaya Radha Madhava Radha Madhava Radha Jaya Radha Yamadinda Radha Yamadinda Radha Jaya Jaya Prabhupada Prabhupada Jai Gaur Premanande. பகவத்கீதை உண்மை அறிவில் அத்தியாயம் 4 பதம் 11. நான் அப்படி ஸ்லோகம் படிக்கிற எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ये यदा मां प्रपद्यन्ते तां तदैव भजाम्यहं मम वर्त्मा अनुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः ये यदा मां प्रपद्यन्ते तां सदैव भजाम्यहं मम वर्त्मानु अनुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः ये यदा मां प्रपद्यन्ते
தாம் ததைவ பஜாம்யகம் மம வத்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன். மிருதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். பொருளுரை. ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்ம ஜோதியாகவும் அணு துகள்கள் உட்பட எல்லாவற்றிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கு உணரப்படுகிறார். ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உணர்விற்கும் அவரே லட்சியமாதலால் தத்தம் ஆவலுக்கு ஏற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர். திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களுடன் அவரவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உருவாடுகிறார். ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும், மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும், மற்றொருவர் தனது மகனாகவும், மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கேற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார். பௌதீக உலகிலும் இதே போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு. வழிபடுவோருக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கின்றார். தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி, இப்பௌதீக உலகிலும் சரி, பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்பு தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர். தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவவாதிகளுக்கும் கிருஷ்ணர் உதவுகிறார். இத்தகு அருவவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்துக் கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. இவர்களில் சிலர் அருவ நிலையிலும் ஸ்திரமாக வசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதீக தளத்திற்கு திரும்பி விடுகின்றனர். ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பதிலாக இப்பௌதீக உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அத்தகு உண்டான பலனை அளிக்கிறார் பகவான். மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகு சக்திகள் அளிக்கப்படுகின்றன. வேறு விதமாக கூறினால், வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர். பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும். எனவே கிருஷ்ண உணர்வு எனும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்றெல்லா பயிற்சிகளும் பூரணமற்றவை. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். ஒருவன் ஆசையற்றவனாக எல்லாவித பலன் தரும் விளைவுகளில் ஆசை உடையவனாக அல்லது முக்தியை விரும்புவனாக இருந்தாலும் பக்குவத்தின் உன்னதமான நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இங்க கிருஷ்ணா நான் எல்லோருக்கும் சமமானவன் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல அதை நிரூபிக்கிற விதத்துல ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமிகம் மமவத்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன்.
மிருதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்குறார். இப்போ சூரியன் நமக்கு இப்போ வெளியே எல்லாருக்கும் சமமா தான் அதனுடைய ஒளி வெப்பம் நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய வீடு கதவோ ஜன்னலோ நாம மூடி வச்சிருந்தா உள்ள நமக்கு சூரிய வெளிச்சம் வராது. அப்ப அது சூரியனுடைய குற்றம் அல்ல. சூரிய ஒளி எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா இடத்துக்குமே வரும். ஆனா நாம கதவு மூடி வச்சிருந்தா அந்த சூரிய ஒளி நம்முடைய வீட்டுக்குள்ள வராது. இதே தத்துவம் தான் பகவானுடைய அனுகிரகத்துக்கும் நமக்கு பொருந்தும். பகவான் எப்பவுமே அனுகிரகம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அதனால்தான் பகவானுக்கு வரதராஜன் ஒரு பேரு, வரங்களை கொடுக்கக்கூடியவர் வரதராஜன். அப்ப இங்க என்ன சொல்றாரு, யார் ஒருவர் எந்த மாதிரி சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு பலன்களை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல் நான் அனைவருக்கும் பலன் அளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இதுல எல்லாரும் அப்ப சமமாக நாம வந்து சரணடைவதில்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல சரணடைவதுன்னா என்னன்னு இருக்கு இல்லையா? சரணடைதல் அப்படின்னா இப்ப போர்க்களத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 படைகளுக்கு நடுவுல சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு வேற கதியே இல்லை, எதிரியினுடைய கரம் வலுத்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை தூக்கிடுவாங்க. கையை தூக்கி நான் சண்டைக்கு வரல, சரணாகதி. அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு நான் என்ன இல்லாட்டி என்ன ஆகும், அவங்க கொண்டுடுவாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்றாங்க, சரணாகதி தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க சரணாகதி ஆயிடுறாங்க. இங்க ஆன்மீக சரணாகதி அப்படிங்கிறது அப்படி இல்லை. அதாவது எனக்கு முழு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிறது. அது ஒரு விதமான சரணாகதியில அது ஒரு பாகம். 2வது, கிருஷ்ணர் தான் எனக்கு வந்து எப்பவுமே பாதுகாப்பு கொடுப்பவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவரை நேசித்தல். ஏன்னா நேசிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாரையுமே நேசிக்க மாட்டோம். ஒவ்வொருத்தர் மேல ஒரு பிரியம் இருக்கும், இல்லாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு பகவான் மேல அந்த பிரியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தாகணுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய நிலைகளை, வாழ்க்கை நிலைகளை வந்து மாற்றிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வந்து நமக்கு உதவும். வேற எந்த விதமான ஒரு ஆதரவும் நமக்கு எங்கிருந்துமே கிடைக்காது. அதனால்தான் மொத்தத்துக்குமான ஒரு ப்ரொடெக்டர், அவர் சுப்ரீம் ப்ரொடெக்டர், அவருக்கு மேல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறது. 2வது, அவர் மேல அன்பு செலுத்துறது. அப்புறம் அதாவது அவருக்கு தொண்டு செய்யறது, சேவை செய்யறது. இந்த சேவை செய்யறது அப்படிங்கிறது வந்து நம்ம பகவானுக்கு சேவை செய்வதற்காகவே நமக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போதுதான் நம்ம வந்து நம்முடைய சேவையை செய்வோம். இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ வேற ஏதோ குடும்பத்துக்கு சேவை செய்யறதுக்காக இந்த உடல் கொடுத்துருக்கு, அப்புறம் வேற ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக இந்த உடம்பு கொடுத்துருக்கு, அது எல்லாமே வாஸ்தவம் தான். நமக்கு நம்மை பராமரிச்சுக்கிறதுக்காக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, நம்முடைய குடும்பங்களை, நம்மை சார்ந்தவங்களை கவனிச்சுக் கொள்வதற்காக எல்லாத்துக்குமே இந்த உடலை வந்து நம்ம உபயோகிச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு மட்டுமே இந்த உடல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போதுதான் பிரச்சனை வருது. அது ஒரு பாட்டு. எப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா அந்த மேனேஜருக்கு கம்பெனியில இருந்து சொந்தமா ஒரு கார் கொடுத்துருப்பாங்க. அந்த காரை வந்து அவர் ஓட்டிட்டு போகும்போது ஆபீஸ் அலுவலக வேலைகள் மட்டும் பாக்குறாரு, கம்பெனியினுடைய வேலைகள் மட்டும் பாக்குறாரு. அதே சமயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் வந்துருது, அவர் எங்கேயாச்சும் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா அதே காரை எடுத்துட்டு போறாரு. அங்க கம்பெனி அப்ஜெக்ஷன் பண்றது இல்லை. ஆனா அவர் வந்து அந்த 6 நாளுமே கம்பெனியினுடைய வேலைகளை பார்க்காம அவர் பாட்டுக்கு கார் எடுத்து தன்னுடைய சொந்த வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அங்க கம்பெனி வந்து அதுக்கு சம்மதப்படாது. அப்ப இது வந்து கம்பெனி அவருக்காக கார் கொடுத்துருக்கு, அதை அவருக்கும் உபயோகிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா கார் கம்பெனிக்கானது மட்டும்தான், இவருடைய சொந்த உபயோகத்துக்காக கொடுக்கப்படல. அப்போ சொந்த உபயோகத்துக்கும் பண்ணிக்கலாம். அது எப்போ பகவானுடைய சேவைகளுக்கு அதை உபயோகப்படுத்திட்டு அப்புறம் நமக்காகவும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். அப்ப அந்த மாதிரி செய்யும் போது அங்க பிரச்சனை இருக்கிறது இல்லை. அப்ப அதே மாதிரிதான் இந்த உடல் சரணாகதி அடையணும் அப்படின்னா ஆக்சுவலா ஆத்மாதான் சரணாகதி.
நாம செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய புலன்கள், உடல், இது எல்லாமே வந்து நமக்கு செய்துனாலும் ஆத்மா வந்து எந்த விதமான காரியங்கள் செய்யறது இல்லை. இது ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணாவே சொல்றார், நம்முடைய புலன்கள் தான் வந்து ஆசைப்பட்டு காரியங்கள் எல்லாம் செய்யுது. ஆனா அந்த காரியங்களுக்கு உண்டான இன்பமோ துன்பமோ யார் அனுபவிக்கிறாங்க? ஆத்மா. அப்ப அதனால்தான் சொல்றாங்க புலன்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி அவங்கவுங்க எந்த அளவுக்கு அவங்க சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பலன் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்முடைய விருப்பம் தான். இது கிருஷ்ணா எதையுமே வந்து அங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா நமக்கு பண்றது இல்லை, நம்முடைய விருப்பம் தான் எல்லாமே. அதாவது நம்ம புராணங்கள்லயே பாத்தீங்கன்னா பாகவத்திலேயே ஒரு இடத்துல வருது, 10வது காண்டத்துல பூதனா அப்படிங்கிற ஒரு அரக்கி. பூதனா வந்து ஆக்சுவலா கம்சனால அனுப்பப்பட்ட ஒரு அரக்கி. அவங்க வந்து என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை கொல்றதுக்காக கம்சனால அனுப்பப்பட்டாங்க. பூதனா என்ன பண்றா, கோகுலம் முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே தேடி போய் ஒவ்வொரு குழந்தையா கொண்டுட்டு வர்றான். ஏன்னா எது கிருஷ்ணர்னு தெரியாது. அப்போ கிருஷ்ணர் எந்த மூலை எந்த இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு தெரியாது. அதனால இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே கொண்டுட்டு வர்றான். அப்போ அப்படி கொண்டுட்டு வர்றது எப்படி கொள்றா அப்படின்னா, அந்த எல்லா குழந்தைகளுக்குமே தான் தாய் மாதிரி இருந்து பால் கொடுக்கறதாக பாவிச்சு தன்னுடைய மார்பகத்துல வந்து விஷத்தை தடவி வச்சுட்டு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து பாலை குடிச்சிட்டு அது எல்லாமே இறந்து போயிருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணரை எடுத்து அவங்க பால் கொடுக்கும்போது ஆக்சுவலா அந்த பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தைய அவதாரம் வாமன அவதாரத்துல பகவான் வந்து ஒரு குள்ள பிராமணராக வாமன அவதாரம் எடுக்கும்போது, அப்போ மகாபலி சந்திக்கிறதுக்காக அவர் வந்து யாகசாலைக்கு வர்றார். அந்த யாகசாலைக்கு வரும்போது அவருடைய தேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர் அப்படியே யாகசாலையிலிருந்து வெளியே வர்றார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு வர்றாரு. அதே சமயம் இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தங்கை அவங்க இந்த காட்சியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு ஐயோ எவ்வளவு அழகா அற்புதமான ஒரு வடிவமா இருக்கு, இந்த குழந்தை வந்து எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இந்த குழந்தைக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு பால் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து அதைய ஏத்துக்கிட்டார். ஏன்னா அந்த ஆசையை எடுத்துக்கிட்டார். ஒரு பக்தரோ அபக்தரோ அது கணக்கே இல்லை, யார் எதை ஆசைப்பட்டாலும் அதுக்கு அனுகிரகம் பண்றதா கிருஷ்ணருடையது. அதே சமயம் என்னாச்சு, கொஞ்ச நேரத்திலேயே காட்சி அங்க மாறிடுச்சு. அங்க அவர் வந்து மகாபலி கிட்ட 3 அடி நிலம் கேட்டு அவர் வந்து 2 அடி மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியாம 3வது அடியை என்னுடைய சிரம் மேல் வைங்க, வேற என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு முழு சரணாகதி, ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்ம நிவேதனம்னா என்னை முழுமையாக நான் உங்களுக்கு தந்தேன் அப்படிங்கிறது. அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய தங்கை பாக்குறாங்க, என்னுடைய அண்ணனை வதம் பண்றாங்களே, அவங்களை சிரமப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்க, இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. உடனே என்னது, இவனை நான் கொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. கிருஷ்ணர் 2க்கு ததாஸ்துட்டார். 2 ஆசைக்குமே அவர் சரின்ட்டார், வரம் கொடுத்துட்டார். ஆனா என்னாச்சு, இந்த 2மே எப்ப நிறைவேறுச்சு அப்படின்னா, அவங்க வந்து கிருஷ்ணர் அவர் வந்து வாமன அவதாரம் இல்லாம கிருஷ்ணராக வரும்போது அங்க பூதனாவாக வர்றாங்க. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தங்கை அடுத்ததுல பூதனாவாக வர்றாங்க. அங்க வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு தாயா பால் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த இதை வந்து அவர் நிறைவேற்றி வச்சார் பகவான். அதே சமயம் கொல்லணும்னு நினைச்சார் இல்லைங்களா, அப்ப பகவானை கொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இந்த கொல்லணும்னு நினைச்சதுங்க, ஆனா அவங்களையே வந்து கொண்டுட்டாங்க. ஏன்னா அது தப்பான ஒரு ஆசை. எப்பவுமே ஒரு குழந்தை வந்து தப்பா ஆசைப்பட்டா பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாங்க. நம்ம வந்து நல்லதை எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை இந்த குழந்தையினுடைய ஆசையில அப்படின்னா அதை நிறைவேற்றி வைப்பாங்க. இல்ல அந்த குழந்தைக்கு இதனால ஏதாச்சும் ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க. அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து அங்க ஒரு ஆசையை நிறைவேற்றி வச்சாங்க. ஒண்ணு வந்து பால் கொடுக்கணும்னு நினைச்சது, இன்னொரு ஆசை கொல்லணும்னு நினைச்சது, அதை அனுமதிக்கல. ஏன்னா அவர் பகவான், எல்லாரையுமே வந்து பரிபாலிக்கக்கூடியவர். அப்போ அந்த காரணத்தினால அவர் வந்து அவங்க கொண்டுட்டாங்க. அப்ப 2மே இங்க நடந்தது. இது வந்து பூதனாவனுடைய ஒரு கதையிலிருந்து நம்ம பார்க்கிறோம்.
அதே மாதிரி சுதாமா, சுதாமா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுதாமாவை வேறொரு பேர்லயும் சொல்லுவாங்க. என்னது? குசேலன். ஆக்சுவலா அவர் பேர் சுதாமன் தான், குசேலன் அல்ல. குசேலன் அப்படின்னா ஒரு காரண பெயர். அது ஒரு கந்தலான துணி உடுத்தக்கூடியவர். அதுக்கு அப்படி யாராச்சும் பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு பட்டப்பெயர் மாதிரி அதை வந்து அந்த ஒரு பெயரை வச்சு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குச்சேலன், குச்சேலன், கிழிந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு. அவருடைய பேர் சுதாமா. அப்ப இந்த சுதாமாவுக்கு அவருக்கு ரொம்ப வறுமை. 27 குழந்தைங்க. நினைச்சு பாருங்க, 1-2 நம்மளால வச்சு ஒப்பிக்க முடியல. 27 குழந்தைகள். அந்த 27 குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். சின்ன பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கும். அப்ப அப்படி இருக்கப்போ ரொம்ப வறுமை அவருக்கு. அவருடைய மனைவி சொல்றாங்க, உங்களுடைய நண்பர் கிருஷ்ணர் தானே, துவாரகாதீசர், அவர் போய் பார்க்கலாமே, அவர் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவார் இல்லையா, பாருங்கிற. ஆனா இவருக்கு வந்து மனசு ஏத்துக்கல. ஏன்னா என்னதான் நண்பனா இருந்தாலும் ஒரு உதவி கேட்டு நம்ம எதுக்கு போகணும்? அது கிருஷ்ணர் மேல அன்புங்கிறது வேற. அந்த அன்பை வச்சு நான் அதை என்னுடைய சொந்த உபயோகத்துக்கு நான் எடுத்துக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போக மாட்டேங்கிறாரு. அப்ப மீண்டும் அவருடைய மனைவி வற்புறுத்ததுனால அவங்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப போகும்போது வெறுங்கையோட போக முடியுமா? நண்பரை ரொம்ப காலத்துக்கு பின்னாடி போறார் பார்க்கறதுக்காக. இப்ப கையில ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும் இல்லையா? என்ன ஏதாச்சும் இருக்கா வீட்டுல அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. என்னது சொல்லுவாங்க, அடுப்புல பூனை குட்டி படுத்துட்டு இருக்கும்பாங்க. அப்படின்னு என்னது? அவங்க சமைச்சே ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பூனைக்குட்டி வந்து சூடான இடத்துல இருக்குமா? இருக்காது. அப்ப அவங்க சமைக்கிறதே இல்லை. காரணம் என்ன? சமைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் இல்லை. அப்போ ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. பக்கத்து வீட்டுல போய் அங்கங்க கேட்டு கொஞ்சமா அவல் மட்டும் கிடைச்சது அவங்களுக்கு. இந்த அவல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அவலையுமே வந்து பாத்தீங்கன்னா அதை கட்டி கொண்டு வரும். இன்னைக்கு மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் பிபி கவரோ இந்த மாதிரி பையெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ வீட்டுல இருக்கிற துணியை தான் எடுத்து கட்டுவாங்க. அதுவுமே கிழிஞ்ச துணி. கொஞ்சம் பலமா இழுத்தோம்னா அவ்வளவுதான் கிழிஞ்சு போயிடும். முடிச்சு வந்து ரொம்ப இழுத்து போட்டோம்னா அந்த துணியும் காணாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு வஸ்திரம். அப்ப வாங்கி அதைய இடுப்புல சொருகிக்கிறார். இடுப்புல சொருகிட்டு போறார். அங்க போய் அங்க துவாரைக்கு போயாச்சு. போய் கேட்டுட்டே போறார், கிருஷ்ணர் வீடு எங்க இருக்குது, கிருஷ்ணருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து துவாரகையினுடைய அரசர். அப்ப அவர் அரண்மனையில் தான் இருப்பாருங்கிற கூட தெரியாது இவருக்கு. ஏன்னா அவருடைய பழைய நட்பு. கிருஷ்ணர் வந்து ஒரு ராஜாவா இருக்கும்போது இவருக்கு நட்பு இல்லை. அப்ப பால்ய சிநேகிதர்களா இருந்தாங்க. குருகுலத்துல ஒன்னா படிச்சவங்க. அப்போ ஒவ்வொரு இடமா தேடிட்டு போறாரு, கிருஷ்ணர் எங்க இருப்பாரு, கிருஷ்ணருடைய அரண்மனை எங்க இருக்குன்னு. அப்படியே பார்க்க பார்க்க தேடிட்டே போறாரு. கடைசியை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு அங்க சொல்லி அனுப்புறாரு. வாயில் காப்பான் வந்து உள்ள விட மாட்டேங்கிறான். வாயில் காப்பான் கிட்ட சொல்லி விடுறாரு, நான் வந்து வெகு தூரத்துல இருந்து வர்றேன், கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன், கிருஷ்ணருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது. என்னுடைய நண்பன் தான் கிருஷ்ணருங்கிறார். அப்ப உடனே வந்து வாயில் காப்பான் வந்து கொஞ்சம் ஏற இறங்க பாக்குறாரு. ஏன்னா கிருஷ்ணா வந்து ஒரு ராஜா, துவாரகையினுடைய ராஜா. இவரோ வந்து கந்தல் துணியோட வந்திருக்காரு. இவர் எப்படி 2 பேரும் நண்பர்களா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறார். அப்ப சொல்றாரு, நீ போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்லு, உன்னுடைய நண்பர் வந்திருக்கிறதாக சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் சொல்றேன், உங்க பேர் என்ன? சுதாமான்னு சொல்லு அப்படிங்கிறார். அப்ப உடனே வந்து அங்க வாயில் காப்பன் வந்து சரி நான் வர்ற வரைக்கும் இங்கே இறங்கி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேர போறார். கிருஷ்ணர் எங்க இருக்கான்னு பார்க்கும்போது அவருடைய அந்தப்புறத்துல இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து துவாரகையில அவருடைய ராஜாவாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து 16,108 ராணிகள் இருக்காங்க. 16,108 அரண்மனைகள் இருந்தது. அது எல்லாமே அதுக்கு ஒரு வேற கதை இருக்கு. நாம் அதையே தவறா எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போ அங்க ருக்மணியினுடைய அரண்மனையில அவர் வந்து இருக்கார், பகவான் இருக்கார். அப்போ போய் இந்த வாயில் காப்பன் போய் தகவல் சொல்றாங்க, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணா அதை பெருசா சட்டை பண்ணிக்கல. அவர் உங்க நண்பன் சொல்றாரு. அப்ப அதுக்கும் பெருசா வந்து அங்க எதிர்வினை ஒண்ணும் இல்லை. சுதாமான்னு பேர் சொன்னாரு அப்படின்னு ஒண்ணு எந்திரிச்சிட்டார். எங்க இருந்தாரு? அவருடைய தனி அறையில
ருக்மிணியோட அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்காரு, சுதாமா வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு வாயில் காப்பான அங்க சட்டையே பண்ணல, அவர் பாட்டுக்கு அரண்மனை வாசலுக்கே அவர் பாட்டுக்கு ஓடி வர்றாரு. யாரை பாக்குறதுக்கு? சுதாமாவை பாக்குறதுக்கு. அப்போ வந்து பார்த்தா ரெண்டு பேரும் நீண்ட காலத்துக்கு பின்னாடி சந்திக்கிறாங்க, கட்டி பிடிச்சிட்டு. அங்க ஒரே அந்த உணர்வுகளுக்கு வந்து உணர்ச்சிகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு வர்ணனையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அந்த பிணைப்பு. அப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஆனந்த கண்ணீர் வருது ரெண்டு பேருக்குமே. அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு, நேர கூட்டிட்டு அரண்மனையினுடைய அந்த புறத்துக்கே போறாரு. அங்க போய் சுதாமாவை, ஆக்சுவலா வந்து சுதாமா வந்து ஒரு பிராமணர், ஆனா அவரு ரொம்ப ஏழையா இருக்கிறார். இருந்தாலுமே அவர் வந்து கிருஷ்ணா சர்வேஸ்வரன் இருந்தாலுமே ஒரு ஒரு மனிதன் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஊமை அமைச்சு காமிக்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னா, சுதாமாவை ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவருடைய பாதங்களை ஒரு தட்டில வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்றார். அபிஷேகம், அவருடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்றார். நினைச்சு பாருங்க, அவரோ தரித்திரனா இருக்கார் சுதாமா, ஆனா கிருஷ்ணா சர்வேஸ்வரன், அவரு இவருடைய பாதங்களை எடுத்து கழுவி விட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய தலையில் தெளிச்சுக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் பக்குவமை, ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்கான உண்மையை காமிக்கிறார். மேலும் அந்த காலத்துல வந்து இந்த பிராமணர்கள் அப்படிங்கும் போது அவங்க மிகப்பெரிய ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. அப்ப அதனால அவங்களை எல்லாருமே, மொத்த சமுதாயமே அவங்களை மதிக்கும். அந்த நிலையில அது ராஜாவா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாலும் சரி, ஒரு பிராமணன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மொத்த சமுதாயத்துக்குமே வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள். எப்படின்னா, நம்முடைய உடல் இருக்கு, இந்த உடல்ல வந்து கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, உள்ள இருதயம், வயிறு, இந்த மாதிரி நிறைய கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு. இருந்தாலுமே இந்த மொத்த உடலுக்குமே என்ஷான் வயிற்றுக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க. தலைதான் வந்து பிரதானமா இருக்கு. நாமளுமே பாக்குறோம், அடிக்கொடுக்க என்ன பண்ணுவோம்னா முகத்தை கழுவுறது தான் செய்வோம். கை கால் கழுவுற மாதிரி முகத்தான் கழுவுவோம். ஏன்னா அது ஒரு பிரதானமாக தெரியுது. அப்போ இந்த சமுதாயம் மொத்தத்துக்குமே ஒரு முகமாக, தலையாக காட்சி அளிக்கக்கூடியவர் பிராமணர்கள். மற்றவங்க எல்லாம் வந்து அங்க உறுப்புகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ தலை கரெக்டா இருந்தா தான் மற்ற வேலைகள் எல்லாம், மற்ற பாட்டுகள் எல்லாமே கரெக்டா வேலை செய்யும். அந்த மூளை கரெக்டா இல்லை அப்படின்னா, தலை கரெக்டா இல்லைன்னா, அதனுடைய ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா இது தாறுமாறா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பைத்தியக்காரன்னு சொல்றோம். ஒருத்தர் வந்து பக்குவமா இல்லை அப்படின்னா அவங்கள என்ன சொல்றோம், பைத்தியக்காரங்கன்னு சொல்றோம். காரணம் என்ன, அவங்களுடைய மூளை வளர்ச்சியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, மனத்துல கோளாறு இருக்கு அப்படிங்கிறதான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தால மதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்து அங்க ஊமையை அமைச்சு காமிக்கிறார். அவருடைய பாதங்களுக்கெல்லாம் வந்து கழுவிட்டு அந்த தீர்த்தம் எடுத்து தெளிச்சுக்கிறாரு. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது அத்தனை விதமான பட்சணங்கள், பலகாரங்கள் எல்லாமே இங்க சமைச்சு வச்சிருக்காங்க. யார் சமைச்சு வச்சிருக்காங்க? ருக்மணி தேவி. ருக்மணி தேவி யாரு? சாட்சாத் மகாலட்சுமி. சாட்சாத் மகாலட்சுமி கிருஷ்ணருக்காக பார்த்து பார்த்து சமைக்கக்கூடியவங்க. இன்னைக்கு வந்து சுதாமா அவங்களுடைய கையால, அதாவது மகாலட்சுமியினுடைய கையால இன்னைக்கு சுதாமாவுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறதான். அப்போ அவங்க அவரை உட்கார வச்சு மகாலட்சுமியான ருக்மணி தேவியை பரிமாறுறாங்க. பரிமாறி அவங்க எல்லாம் நல்ல விதமா சாப்பிட்டதுக்கு பின்னாடி, அவருடைய திருப்திக்கு சாப்பிட்டதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து சுதாமாவை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, ஓய்வு எடுக்க சொல்றாங்க. அப்போ ஓய்வு எங்க எடுக்கிறாரு? கிருஷ்ணர் படுக்கிற அதே பெட்ல, அதே படுக்கையில கிருஷ்ணர் வந்து சுதாமாவை படுக்க வச்சு, அவரு ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருப்ப சுதாமா அப்படின்னு சொல்லி, உன்னுடைய பாதங்கள் எல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதங்களை மெல்ல மசேஜ் பண்ணி விடுறாரு, பிடிச்சு விடுறாரு. எங்க இருக்காரு பகவான்? எங்க இருக்காரு? சாதாரண ஒரு குசேலன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணர், அவர் எப்படி இருக்காரு, எந்த நிலையில் இருக்காரு? ஆனா கிருஷ்ணா அதையெல்லாம் பார்க்கல. அது உள்ள இருக்கிற விஷயம், அன்பைத்தான் பார்த்தார். உள்ள இருக்கக்கூடிய அன்பைத்தான் பார்த்தார். அதனாலதான் கிருஷ்ணாவை என்ன சொல்றாங்க?
பாவகிராகி ஜனார்தனா. உள்ள நம்ம என்ன மனோபாவத்தில் நாம் இருக்கிறோம், எப்படி என்ன கொடுக்குறோங்கிறது பிரச்சனையே இல்லை. என்ன மனோபாவத்தில் நாம் கொடுக்குறோம். அதனால்தான் பக்தியிலேயே நம்ம என்ன வெளிப்புற இதுல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. உள்ள நல்ல மனோபாவம் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் ஆரோக்கியமான மனசு அப்படிங்கிறத. அந்த மனோபாவம், எதையோ ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், உள்ள ஏதாவது திட்டிகிட்டே கொண்டு வந்து வச்சா என்ன ஆகும்? அது கரெக்டா கொடுத்த மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த நல்ல உள்ளன்போட கொடுக்கணும். அதே மாதிரிதான் அப்ப கிருஷ்ணாவுக்கு இந்த மாதிரி செய்யும்போது அவருக்கு சுதாமாவுக்கு ரொம்ப கூச்சம். இப்படிப்பட்ட என்னுடைய நண்பர், ஆனா இருந்தாலும் ராஜாவாச்சே, எனக்கு இவ்வளவு பணிபட செய்யறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காரு. அப்ப இதெல்லாம் முடிஞ்சு அவர் கொஞ்சம் ஓய்வெடுத்து எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் கேட்கிறாரு கிருஷ்ணா, அப்புறம் சுதாமா நல்லா இருக்கிறியா, ஊர்ல எல்லாம் நிலவரம் என்ன, இதெல்லாம் சுபகாரியங்கள் எல்லாம் பேசுறாரு. அப்புறம் என்னை சந்திச்சு வந்ததனுடைய நோக்கம் என்ன கேட்கிறாரு. இவர் எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு வந்திருக்காரு? உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா இது எதுவுமே சுதாமா சொல்லல. நான் சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்றாரு. அவர் தனக்கு உதவி வேணும்னோ எதுக்காக வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க எதுவுமே சொல்லல. கேட்க தயக்கம். வேண்டாம், என்னுடைய நண்பன் கிட்ட போய் நான் கேட்கறதா? அது ஏன்? நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நான் வந்திருக்கிறேன், அந்த நண்பனுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த அவல் கொண்டு வந்திருந்தார். ஆனாலும் அங்க அந்த பரிமாறப்பட்ட உணவு வகைகள், அங்கிருந்த அந்த ஆடம்பரமான மேஜைகள், பர்னிச்சர், இது எல்லாம் பார்த்துட்டு தான் கொண்டு வந்த அந்த அவல் அது ஒரு மனத்தோடையும் கூட ஆயிப்போச்சு. வர்ற வழியிலேயே அந்த ஏற்கனவே கந்தல் ஆடை, அந்த கந்தல் ஆடையில் இது இப்ப வச்சதே அதுக்கு ஒரு ஸ்மெல் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதை எடுத்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு அவர் ஒண்ணுமே பேசல. ஆனாலும் கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு, சுதாமா நீ ஏதாச்சும் எனக்கு கொண்டு வந்திருக்கிறியா? என்னை பார்க்க வரும்போது நீ ஏதாச்சும் கொண்டு வராம இருக்க மாட்டியே, என்ன கொண்டு வந்து எனக்காக அப்படின்னு சொல்லி இவர் மௌனமா இருக்காரு. சொல்லு, ஏதாச்சும் நீ கொண்டு வந்திருப்பியே அப்படின்னு பாக்குறாரு. சைட்ல அப்படி சொருகி இருக்கு, அதை பார்த்துடுறாரு கிருஷ்ணா. டக்குன்னு பிடிச்சி இழுத்துறாரு. இழுத்து என்னாச்சு, அந்த துணி கிழிஞ்சிருச்சு. துணி கிழிஞ்சு கொஞ்சம் அவல் வந்தது கையில. அதை அப்படியே எடுத்து வாயில் போடுறாரு. வாயில போட்டோம்னா அவ்வளவு ஆனந்தமாயிடுறாரு கிருஷ்ணா. ருக்மிணி சமைச்ச அத்தனை வகைகள் அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கல, அங்க சுதாமா கொஞ்சம் கொடுத்த அவள் அது எப்பவோ இருந்து கொண்டு வந்தது, யாருக்கிட்டையோ வாங்கிட்டு வந்தது. இப்ப நாம நெய்வேத்தியம் பண்ணோம்னா பகவானுக்கு என்னெல்லாம் தேடுறோம், சுத்தபத்தமா செய்யணும், துளசி போடணும், கொஞ்சம் தண்ணி கங்கா நீட்டு வாட்டர் விடணும், நெய் ஊத்தணும், இவ்வளவெல்லாம் நினைக்கிறோம். அங்க ஒரு கந்தல் துணியில வச்சிருந்த அந்த கொஞ்சம் எடுத்து வாயில போடுறாரு. போட்டதுமே இங்க என்னாச்சு, சகல ஐஸ்வர்யங்களும் சுதாமா குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சு. அங்க ஊர்ல சுதாமானுடைய ஊர்ல சுதாமாபுரின்னு பேரு. அந்த ஊர்ல சுதாமானுடைய வீடு பெரிய மாளிகை ஆயிடுச்சு. எப்படி? இந்த அவள் அவ்வளவு வேலை செஞ்சிருச்சு உள்ளன்போடு கொடுத்ததுனால. அப்போ ரெண்டாவது கொஞ்சம் நல்லா இருக்கு அவள், இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி எடுக்க போறாரு. அங்க ருக்மிணி தேவி கையை பிடிச்சுக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த ஒண்ணுக்கே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, ரெண்டாவது தடவை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நானே அங்க போக வேண்டியது வந்துடும் அப்படின்ட்டாங்க. அப்ப அதனால வேண்டாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்போ இருந்தாலும் இவர் எதுவுமே பேசல. கிருஷ்ணர் கிட்ட இன்னதுக்காக நான் வந்திருக்கேன், உதவி கேட்டு வந்திருக்கேன், பணம் கேட்டு வந்திருக்கேன், எதையுமே சொல்லல. அப்போ இது அமைதியாவே முடிஞ்சது. ஒரு ரெண்டு நண்பர்களுமே ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட பிரிகிறாங்க. அந்த பிரிவு அப்படி ஆயிப்போச்சு. அப்போ ஏன்னா அந்த பிரிவு அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நாம பகவானை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரிவு துயரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும், தெரியணும். ஆனா நமக்கு இதெல்லாம் தெரியல. நம்ம அப்பாவை பிரிஞ்சிருக்கிறோம், அம்மாவை பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஏக்கமோ துயரமோ நமக்கு இல்லை. அப்படின்னா என்னது, நாம யாருன்னு நாம் புரிஞ்சுக்கல, பகவான் யாருன்னு நாம் புரிஞ்சுக்கல, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு நாம் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தம். புரிஞ்சிருந்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு சுய நினைவு வந்துடும். இப்ப நாம சுய நினைவுல இல்லை, இப்போ சுய நினைவுல இல்லை, நம்ம யாருங்கிறது நமக்கு மறந்துடுச்சு. அதனால்தான் நம்ம கிருஷ்ணரை ஏன்னு கூட கண்டுக்கிறது இல்லை. ஏன்னு அதை பக்தியில அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் கிருஷ்ணரிடம் நாடி வர்றாங்க. அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு, என்னை சரணடைவதற்கேற்ப நான் உங்களுக்கு பலன் அளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க சுதாமா மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு அப்படியே போறார். போகும்போது நினைச்சிட்டே போறார்,
நான் போய் என்னுடைய மனைவிக்கு என்ன பதில் சொல்றது, நான் ஒண்ணுமே கிருஷ்ணர்கிட்ட வாங்கிட்டு போகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடயே போறாரு. ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு. போனா அங்க குட்டி குட்டியா குழந்தைங்க நல்ல பட்டு இதெல்லாம் போட்டுட்டு, பட்டு துணிகள்ல விதவிதமான கலர்கள்ல போட்டுட்டு வந்து அப்பா அப்பான்ட்டு வருது. அப்ப கொஞ்ச நேரத்திலே வந்து சுதாமாவுடைய மனைவி வர்றாங்க. அவங்க நிறைய உடம்பு முழுவதும் ஒரே ஆபரணங்களா இருக்கு. அப்ப இவருக்கு யாருன்னு அடையாளம் தெரியல. நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு, எங்களை அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த மாளிகை முன்னாடியே அவர் நின்றுட்டு கேட்கிறாரு, இது என்னுடைய வீடா? ஆமா. எப்படி நடந்தது? கிருஷ்ணா ஏற்பாடு. கிருஷ்ணா எல்லாமே அவருடைய அனுகிரகத்தினால் கொடுத்துட்டாரு. அப்ப அந்த மாதிரி நாம் வந்து பகவானை சரணடைவது, அதாவது நமக்கு வேற பகவானை தவிர வேற காப்பாத்திற்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு கேள்வி நமக்கு வரணும். ஏன்னா நமக்கு அவங்க பாதுகாப்பாங்க, அரசாங்கம் பாதுகாக்கும். நிறைய பேர் இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை இவங்களுக்கு ஓட்டு போட்டோனுங்க, போட்டு நம்முடைய வாழ்க்கை நிலை எல்லாம் மாறிடும். அப்படியே மாறி அப்படி மாறுதா? இல்லையே. அவங்களுக்கு உண்டானது அவங்கவுங்க இது நெத்தியில என்ன எழுதியிருக்கு அது நடந்தே தீரும். அப்போ இங்க கிருஷ்ணரிடம் சரணடையும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நிலைகளே எல்லாமே மாறுது. அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? சாஸ்திரம் சொல்லுதுங்கிறது இல்ல, நம்ம சுய அனுபவத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொந்த அனுபவம். கிருஷ்ணரிடம் சரணடையும் போது நம்முடைய நிலைகள் எல்லாமே மேம்பட்டு மேம்பட்டு வருது. அப்போ ஏன்னா எப்படி சுதாமா போய் கேட்டாரோ, கேட்கல, அவர் சந்திக்க போனார். நாம வந்து தாராளமா கேட்கலாம். ஏன்னா கிருஷ்ணா சொல்றாரு, அதுக்காக வேண்டியாவது என்னிடம் வந்தானே அப்படின்னு தான் கிருஷ்ணா நினைக்கிறாரு. பணத்துக்காக வேண்டி மட்டும் என்கிட்ட வர்றான் அப்படின்னு கிருஷ்ணா நினைக்கல. அதுக்காகவாது என்னுடைய குழந்தை என்கிட்ட வந்ததே அப்படின்னு தான் அவர் எடுத்துக்கிறார். அதனால நாம் எல்லோருமே பகவானிடம் சரணடைவதற்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதா. அந்த சரணடைவதற்கான ஒரு புரிதல் எப்படி அப்படின்னா, அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவரை விட நமக்கு பாதுகாப்பு யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவர் மேல அன்பு செலுத்துறது. மூணாவது அவருக்கு சேவை செய்வது. இந்த மூணு வந்து கிருஷ்ணாவை கடனாளி பண்ணிடலாம். கடனாளின்னா என்னது? கடனாளி ஒருத்தர் கடமைப்பட்டிருக்காரு. அப்ப அந்த மாதிரி நாம கடன் கொடுத்தவங்களாயிடுறோம். நம்முடைய சேவை மூலியமாக கிருஷ்ணருக்கு கடன் கொடுத்தவர்களாயிடுறோம். அங்க என்ன ஆகும்? கடன்பட்டவர் கிருஷ்ணா. அப்போ அவர் வந்து நமக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இது புரிஞ்சுக்கணும். ஆரத்திக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காச்சும் சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாச்சும் இருக்குங்களா? ஓகே. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீமத் பகவத்கீதா கி, ஸ்ரீல பிரபுபாத கி, ஜெய் கௌர் பிரேமன்.